இங்க பாரு கார்த்தி, நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். ஆனால் எவ்வளோ நல்லவ ஒரு பொண்ணு உனக்கு அமைச்சிருந்து எல்லாம் உன்னோட அதிர்ஷ்டம்தான். எல்லா பொண்ணுங்களும் மாமியார் கூட இருக்கிறதுக்கு பொதுவாக விரும்பவே மாட்டாங்க. ஆனால் இவ அவ்வளோ கொடுமை கொடுத்தாலும் இல்லை, நான் உங்கள் அம்மா கூட கூட்டு குடும்பத்தோட தான் நான் இருப்பேன். எத்தனைக்கும் நீயே சொல்கிற அவளுக்கு வா தனியாக போயிடலான்ட்டு. ஆனால் அவன் பைத்தியக்காரியாக இருப்பா போல இருக்கு. எல்லாரும் கூட வாழணும்னு நினைக்கிறா. ரொம்ப கொடுத்து வச்சவன் கார்த்தினி. நல்லபடியாக பார்த்துக்கோ அஞ்சலியை, சரியா? கண்டிப்பா பாத்துக்குவாங்க்கா. நீங்க சொல்லுமாக்கா, ஏன் அஞ்சலியை பாத்துக்கிறதுக்கு இன்னொருத்தர் சொல்லுமா? இங்க பாருங்கக்கா, அவளோட இந்த நல்ல குணத்தை பார்த்து தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க்கா. எங்க வீட்டை எதிர்த்து அவங்க வீட்டை எதிர்த்து நாங்கள் ஓடி போய் கட்டிக்கிட்டோம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு நிம்மதியாக இருக்குதுக்கா. ஏன்னா என் வாழ்க்கை மொத்தமும் இப்படி ஒரு நல்லவ கூட நான் வாழ போறேன்னுட்டு. ஆனால் எங்கள் அம்மா புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, எங்கள் அண்ணன் புரிஞ்சிக்கல. அது மட்டும் இல்லைக்கா, இப்போ என் தங்கச்சி முதல் கொண்டு அவங்க கூட சேர்ந்து அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு கெட்ட புத்தி வந்திருக்கு. நான் என்ன பண்ணுவேன் தெரியல. ஆனால் இதில் ரொம்ப மோசம்னா எங்கள் அண்ணி தான். எங்கள் அண்ணி அப்பப்போ சில சமயம் தப்பு செய்வாங்க. ஏன் பெரிய தப்பே செஞ்சிருக்கிறாங்க. என் சொந்த குழந்தையே என்னான்னு கூட பார்க்காம கண்ணு மண்ணு தெரியாம ஏன் என் சொந்த குழந்தைய என் படிக்கட்டுல எண்ணெய் ஊத்தி என் பொண்டாட்டி வீட்டுல சாவடிச்சவங்க தான் எங்க அண்ணி. இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல. அப்போ கூட நான் 1000 தான் இருந்தாலும் எங்க அண்ணன் பொண்டாட்டி ஏன் அண்ணின்னு சொல்லி நான் விட்டு கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி அப்போ கூட எதுவுமே சண்டை போடல, பொறுமையாக தான் இருந்தா. அவளுக்கு தெரியும் எங்கள் அண்ணி தான் எண்ணெய் ஊற்றி படிக்கட்டில் விழு வச்சு அவளுக்கு அபர்ஷன் ஆனந்தம். இவ்வளோ பொறுமைசாலிக்காயவோ இந்த ஒரு குணத்துக்காகத்தான் நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சகிச்சுக்கிறேன்க்கா. ஏன் அஞ்சலி, ஏன் எங்கள் வீட்டில் உனக்கு இவ்வளோ கொடுமை கொடுத்தாலும் இவ்வளோ இம்சை கொட்டுக்கினாலும் உன் வயிற்றுல இருக்கிற நம்ம குழந்தைய அழிச்சாலும் நீ எதுக்கு இவ்வளோ பாசத்தை காமிக்கிற குடும்பத்து மேலே? சொல்லு அஞ்சலி. நீங்கள் மட்டும்தான். உங்களுக்காக தாங்க நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற லவ், நீங்கள் என் மேலே காட்டுற லவ். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்காக நான் இந்த நொடியை உசுறு விட்டுற சொன்னால் கூட நான் விட்டுருவேன். நான் அம்மான்னு சொல்லுறதை விட அதிகமாக உங்களை தாங்க நான் நினச்சதும் நிறைய, கூப்பிட்டு நிறைய. என் வாழ்க்கை என்னதுன்னு யாரெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை மொத்தமும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. கார்த்தி, அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேலே அவளை கஷ்டப்படுத்தாத. நல்லபடியாக அவளை வச்சு பார்த்துக்கோ, சரியா? கண்டிப்பாக்கா, கண்டிப்பாக பார்த்துக்குவேன். சரி கார்த்தி, நான் வீட்டுக்கு போகிறேன். என் வீட்டுக்காரர் காத்துட்டு இருப்பாரு, சரியா? அக்கா ரொம்ப நன்றிக்கா. என் பொண்டாட்டியும் என் புள்ளியும் நான் வர வரைக்கும் நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக உள்ளார பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிக்கா. ஆமாக்கா, ரொம்ப நன்றி. நான் இது சொல்லலை, ஆனால் எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டார். எங்கள் வீட்டில் என் மாமியார், இவங்களோட அத்தை, அந்த மோனிஷா புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம வயிற்றில் இருக்குமா என்னை கட்டி போட்டு போனாங்க ஒழிய என்னை யாரும் எட்டி கூட பார்க்கல. ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து என்னை பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிக்கா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேங்க்கா. ஐயோ என்ன அஞ்சலி, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளோ பெரிய வார்த்தைங்க. பக்கத்தில் இருக்கிறோம், ஒரு ஹெல்ப் பண்ணலனா எப்படி? பரவாயில்லம்மா, நீ பத்திரமா உடம்பு பார்த்துக்கோ, சரியா? நான் வரேன் கார்த்தி. அக்கா வீட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டாக்கா? ஐயோ நீ அவளை பார்த்துக்கோ கார்த்தி, நான் போய்க்கிறேன். சரிக்கா. ரொம்ப நல்லவங்க இல்ல? ஆமாங்க. பரவாயில்லையே. இப்போதான் தமிழ்நாடு கரெக்டாக இருக்கு. குடிகாரனுங்கெல்லாம் திணறானுங்களே. குடியே இல்லைன்னா குடியா முழுகி போதே.
ஒழுங்களாக தான் இருங்களேண்டா. தான் கெட்டும் குடும்பத்தை கெடுத்து தான் உடம்பையை கெட்டுக்குன்னு எதுக்குடா உங்களுக்கு என்ன ஆகும்? அண்ணி வா சுகுந்தா. என்னங்க நீ காஃபி ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துன்னு இருக்கேன். மோனிஷா வேலைக்கு ஏற்றிட்டாளா? நீ ஏற்றிட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறா. என்னது ரெஸ்டா? வந்த அன்னைக்கே ரெஸ்டா? சரி சரி, காஃபி கொண்டா. எப்படி இருக்க அண்ணி? சூடாக தான் இருக்கு. என்ன குந்தாணி ஒரு மாரகமா பேசுறாளே, யானி ஒரு மாதிரி டல்லா இருக்கிறீங்க? தலை என்ன வலிக்குதா? உடம்பு சரியில்லையா அண்ணி? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? உடம்புக்கு என்ன உடம்புக்கு? உடம்புக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த காஃபி வர வர ரொம்ப சூடு ஏறுது. எனக்கு ரொம்ப சூடாக இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் கூலாக இருக்கணும். எடுத்த உடனே பால் பொங்கிடுச்சுன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கொஞ்சம் அடுக்கி வாசிக்கணும். என்ன சுகுந்தா? சரி அண்ணி. புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்புறம் இங்கே பாரு சுகுந்தா, உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு மூத்த மருமகள் ஆயிட்டா, நீ இந்த வீட்டுக்கு சம்பந்தி ஆயிட்ட. ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளக்கூடாது. எல்லாம் பொறுமையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இனிமே உன் பொண்ணு நினச்சி தான் இந்த வீட்டில் சட்டம்னு நினச்சிடாத. நான் நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் சட்டம். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டோட கொத்து சாவியும் நான் கொடுக்க மாட்டேன். இந்த வீட்டோட கண்ட்ரோலும் ஏகிட்ட தான் இருக்கும். நான் சொல்கிறபடி தான் இந்த வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் கேட்கணும். என்ன சரியா சுகுந்தா? அண்ணி கண்டிப்பா நீங்க சொல்றபடி தானே நாங்க கேட்போம். புரிஞ்சுக்கிட்டா சரி சுகுந்தா. எங்க மோனிஷாவை கூப்பிடு. அவ ரெஸ்ட் எடுக்கிறா அண்ணி, டயர்டா இருக்குதான் டிராவல் பண்ணிட்டு வந்து. ஓ சுகுந்தா, நம்ம இந்த ஸ்கீப்பிங் கோச் பஸ்லயே வந்தோம். அவ எப்படி வந்தாலும் நம்மள அப்படிதானே வந்தோம். கூப்பிடு சுகுந்தா. மோனிஷா, மோனிஷா. என்னம்மா? நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க டயர்டா இருக்குன்னுட்டு. ஏய் அருவி கட்டவளே, என்னடி இது கோலம்? என்னம்மா? எங்கடி புது பொடுவை கையில வலியல்? ஐயோ கழுத்துல எங்கடி தாலியை காணோம்? மா, எனக்கு அது போட்டெல்லாம் பழக்கமே இல்லைம்மா. அதுதான் கழுத்தில் ஒரு மாதிரி நம்பிச்சிச்சு, கழட்டி வச்சுட்டேன். மோனிஷா அத்தை இதோ அத்தை. போச்சு. ஃபஸ்ட்டே அவ எப்போ வறுத்தெடுக்கலான்னு காத்துன்னு உட்காந்துக்கிறா. இதுல இவோ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இன்னும் ஜோன் ஏறிட்டோன்னுட்டு அழகா வரா. வாடி வா, வாங்கி கட்டிக்கோ. சொல்லுங்க அத்தை. என்னம்மா ரெஸ்ட் எடுத்துட்டியா? இல்லை அத்தை, இப்போதான் போனேன். அவ்வளோ சீக்கிரம் அம்மா கூப்பிட்டாங்கன்ட்டு வந்துட்டேன். நான் தான் கூப்பிட சொன்னேன். ஏம்மா ரொம்ப டயர்டாக இருக்கா? பொடுவை அப்புறம் கழுத்து தாலி எல்லாம் கழட்டி வச்சுட்டுக்கிறேன். ஆமாம் அத்தை, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் கழுத்தில் ஒரு மாதிரி நம்பிச்சலாம் இருந்துச்சா. எனக்கு இந்த தாலி இந்த காலு மோதிரம் இதெல்லாம் போட்டு பழக்கமே இல்லை அத்தை. அதைத்தான் கழட்டி வச்சுட்டேன். உனக்கு என்ன புத்தி மழுகி போயிருக்கா? ஏன் அத்தை, எதுக்கு இப்படி கேட்குறீங்க? இதிலே தெரியுது உங்கள் அம்மா உன்னை என்ன லட்சணத்தில் வளர்த்துருக்கானிட்டு. அத்தை எனக்கு புரியல அத்தை, எதுக்கு திட்டுறீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னை வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மரியாதை இருக்குது, ஒரு அந்தஸ்து இருக்குது. ஏன்னா அது தெரியாமல் இப்படி வந்து நிற்கிற. கல்யாணம் முடிஞ்சு இன்னும் ஒரு பொழுது போல் இப்படி வந்து தாலி இல்லாமல் பொடுவை இல்லாமல் கையில் வலில் இல்லாமல் வந்து நிற்கிற. என்ன வளர்த்துருக்க சுகுந்தா நீ உன் பொண்ணை? அது அது வந்து நீ எனக்கு தெரியல. நீ ரூமுக்கு போகும்போது நல்லபடியாக தான் போனா, இப்போ பார்த்தா இப்படி வந்து நிற்கிறா. இங்கே பாரு மோனிஷா, தாலி என்றது நீ சுதாகர் மேலே வச்சிருக்கிற பாசம். அவனோட உசுருக்கு சமானம் அது. அந்த தாலி கிளடி வீந்தாலே நம்ம வீட்டில் தமிழ்நாடு பெண்கள் எல்லாம் துடிச்சு போவோம். இதில் இப்படி அசால்ட்டாக கெட்டி போட்டு வந்துக்கிறேன். இல்லை அத்தை, சாரி அத்தை, நான் எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது அத்தை. ஜஸ்ட் அது ஒரு கயிறு தானே அத்தை, அது போய் எப்படி கத்துறீங்க? வாயை மூடு. ஏய் சும்மா இரேண்டி அண்ணி, அவளுக்கு எதுவும் தெரியாது அண்ணி, நான் சொல்லிக்கிறேன் அண்ணி, அவளை மன்னிச்சிடுங்க அண்ணி. இங்கே பாரு மோனிஷா, இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக எப்போ கால் எடுத்து வச்சிட்டியோ இனிமே நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும். போய் உடவை கட்டிக்கிட்டு கை நிறைய வழியை போட்டுட்டு கழுத்தில் தாலியும்
தலையில பூ வச்சுக்கிட்டு கால் மோதிரத்தை போட்டுட்டு வா. மோனிஷா, என்னம்மா இது, எனக்கு ஒரு மாதிரி கசகசான்னு இருக்குமா. உனக்கு தெரியும்ல நான் அதெல்லாம் இது போட மாட்டேன்னுட்டு. ஏய் பைத்தியக்காரி, அப்போ வேற இப்போ வேற. இங்க பார், நீ தாலி கெட்டு போட்டிருக்கவே கூடாதுடி. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏதோ பொறுமையா உட்காந்து பேசுது எங்க அண்ணி. போ, ஜோரா இருக்க சண்டை போட்டு வெளியோட துரத்துறதுக்குள்ள போய் தாலி போட்டுன்னு உடக்கட்டினுமா போடி. போன்றல அத்தை, ஏதோ இப்பவே போட்டுனார் அத்தை. பாரு மோனிஷா, என்னடா அத்தை இப்படி பேசுறாளன்னு நினச்சிக்காத. நான் இப்படித்தான் 3 லட்சம் மாதிரி தான் நான் பேசுவேன். இன்னைக்கு தான் முதல்ல கால் எடுத்து உள்ள வச்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும். நான் வச்சிருந்தா இந்த வீட்டில் சட்டம். நான் எந்திக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரி. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் காஃபி கொடுக்கணும். நீ தானே இந்த வீட்டு மூத்த மருமக, நீ தான் கொடுக்கணும். ஏன்னா சரியத்து. இப்போ முதல்ல போய் புடவை கட்டிக்கிட்டு தாலியில போட்டுக்கணும். வாப்போ போடி. அண்ணி கோச்சிக்காதீங்க அண்ணி. அவ ஃபாரின்ல படிச்சால, நம்ம சம்பிரதாயம் எதுவும் அவளுக்கு தெரியாது அண்ணி. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அண்ணி. அவோ ஃபாரின்ல இல்லை, எங்க இருந்தாலும் நம்ம சம்பிரதாயத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். காசு பணம் இருந்தால் பத்தாது. என்ன ஆசை மட்டும் படுறதில்ல அத்தை பையனை கட்டிக்கணும்னுட்டு. அத்தை பையனை கட்டிக்கினா அந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க, எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி இருப்பாங்கன்னுட்டு எல்லாம் கேட்டுக்கணும். சரியா? என்னவோ நானும் வளர்த்தேன், ஆளாக்கிட்ட கட்டி கொடுத்துட்டேன்னுட்டு இல்லை, எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடு. சரியா? சரி அண்ணி. அண்ணி, நைட்டுக்கு சாந்தி முகூர்த்தம்? கண்டிப்பாக அது நடந்தே ஆகணும். நீ ஒன்றும் தலை கெடுத்துக்காத. மார்க்கெட்லேருந்து எல்லாம் வந்துடும். எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க. எல்லாம் ரெடி பண்ணிவிடு. நானா அண்ணி? ஏன் நீ பண்ணக்கூடாதா? என்ன அண்ணி, நான் போய் பரவாயில்ல, பண்ணு, ஒன்றும் தப்பில்லை. இவ்வளோ நாள் நல்ல சொகுசால வாழ்ந்தீங்க அம்மாவும் பொண்ணும். இதுக்கப்புறம் பொண்ணுக்காக எல்லாம் செய்ய, ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? சரிங்க அண்ணி. அப்புறம் 10:30 மணிக்கு டைம் நல்லா இருக்கு. சரியா? சரிங்க அண்ணி. அத்தை, இப்படிதான் இருக்கணும். என்ன, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகனி, அது மனசில் வச்சுக்கோ. ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் இதெல்லாம் மறந்துடணும். என்ன, அதெல்லாம் தாலி ஏறதுக்கு முன்னாடி. இப்போ ஏறிச்சுல, அடக்க ஒடுக்கமாக இருக்கிறது கற்றுக்கோ. நீ தான் சொல்லி கொடுக்கணும் அவளுக்கு. இந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும்னுட்டு. என்ன சுகுந்தா? கண்டிப்பா சொல்லித்தரேன் அண்ணி. என்ன பண்ணுறான் என் பையன்? அவர் தூங்குறத தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும், டயர்டாக இருப்பான். அப்புறம் என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்? அது வந்துட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது செய்கிறத. சரி, ஓகே, லேட்டுக்கா பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன சுகுந்தா பண்ணுற? ஏன் நீ கால் வலிக்குது, உக்காந்த. இது பார் சுகுந்தா, எங்கள் வீட்டில் முறைப்படி எப்படி தெரியுமா? பொண்ணு கொடுத்தவங்க சம்மந்தி பக்கத்தில் சரிசமமாக உக்காரவே மாட்டாங்க. என்ன நீ, அது சம்மந்திங்க, நான் உன் நாத்தனார் தானே நீ. அது நாத்தனார் நேற்று வரைக்கும், இன்னைக்கு தான் தாலி ஏறிச்சுல உன் பொண்ணு கழுத்தில். சம்மந்தி தானே? ஆமா அண்ணி. மன்னிச்சிடுங்க அண்ணி. இருக்கட்டும், இனிமே தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க அம்மாவும் பொண்ணும். எங்கள் அம்மாவை உக்கார முடியாமல் எப்படி பண்ணுறல நீ? இருங்கத்த, இப்போ தானே கால் எடுத்து உள்ளே வச்சிருக்க. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா வச்சுக்கிறேன் கச்சேரியை. அப்புறம் தெரியும் இந்த மோனிஷா யாருன்னுட்டு. என்ன மோனிஷா, உங்கள் அம்மாவை உக்கார முடியாமல் மாதிரி பண்ணுறேன்னுட்டு அத்தை மேலே கோவமா? சேச்சா இல்லைத்த, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். சம்மந்தி முன்னாடி சம்மந்தி எப்படி அத்தை மரியாதை இல்லாமல் உக்காரது சரி இல்லை தானே அத்தை? நீங்கள் அதுதானே சொன்னீங்க. பரவாயில்லையே, அம்மாவை விட்டு கொடுத்து பேசுகிறேன் மாமியார்கிட்ட. சாந்தக்கா, இவ ஒருத்தி. வாடி குட்டி முக்கிய, எப்படிக்கா இருக்கீங்க? எனக்கு என்ன, சூப்பராக இருக்க. என்ன திடீர்னுட்டு வீட்டுக்கு வந்திருக்க? எனக்கா தெரியாதா? உங்களோட வீட்டுக்கு புதுசாக வாரிசு வந்திருக்கு.
அஞ்சலிக்கு பொன் குழந்தை பிறந்திருக்குதுக்கா. ஓ அப்படியா? என்னக்கா உங்கள் வீட்டுக்கு வாரிசு வந்திருக்குன்ற இப்படி அசால்ட்டா ஓ அப்படியான்றீங்க? என்னடி குட்டி முக்கி அர்த்தம் இல்லாமல் பேசுகிற? என் மூத்த புள்ளி பொறுக்கிறது தான் இந்த வீட்டோட வாரிசாகும். அது எப்படி என் சின்ன புள்ளிக்கு போய் வாரிசாகும்? அதுவும் பொன் குழந்தை போய். சும்மா இரு. என்னக்கா பொண்ணாக இருந்தால் என்ன பையனாக இருந்தால் என்னக்கா, ரெண்டுமே உங்கள் பேர பசங்க தானேக்கா, இந்த வீட்டுக்கு வாரிசு தானேக்கா. இங்கே பார், அதெல்லாம் நீ சொல்லாத. வந்தியா எதனா கொட்டிக்கினியா? என்ன வேணுமோ வாங்கி நீ கிளம்பு. அதை விட்டு எங்கள் குடும்ப விஷயத்துலலாம் மூக்க நொழிக்காத, சரியா? என்னக்கா நான் இப்போ என்ன கேட்டேன்னுட்டு இப்படி வள்ளு வள்ளுன்னு இல்லைற? ஏன் ஸ்டேட்டஸ் என்ன உன் ஸ்டேட்டஸ் என்ன? போடா போது பக்கத்தில் இருக்கிறியேன்னு தான் பேசுகிறேன். அது விட்டு ஓவர அட்வான்டேஜ் இதை எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் மூக்க நொழிக்காத குட்டி மூக்கி. எங்க பார், என்னவோ ஆத்திர அவசரத்துக்கு ஒரு தடவை ஒதுவுறியேன்னு பார்க்குறேன். சரி உடுக்கா, தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிடு. அப்புறம் கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு போல இருக்கு. உனக்கு எப்படி தெரியும் கல்யாணம் முடிஞ்சிருக்கிறது? அது வந்துக்கா, ஏதோ மோட்ச காலத்தில் தாலி பார்த்தேனா, அதை தான் சொன்னேங்க்கா. ஆஹா, இதுதான் இனிமே எங்கள் வீட்டோட மூத்த மருமக. நீ எவ்வளோ வருஷம் மோனிஷா? 5 வருஷமா 6 வருஷமா? எப்படியோ 10 மாதத்தில் குழந்தை பேத்து கூத்துரு, இல்லை துரத்தி விட்டுருவாங்க. என்னக்கா நான் கரெக்டாக தானே சொன்னேன்? என்ன குட்டி மூக்கி நாக்கு நீளுது, ஒரு மாதிரியாக பேசுகிறேன்? என்னவோக்கா எல்லாரும் பேசிக்கிட்டாங்க கேள்விப்பட்டேன். அதுக்கு தான் நம்ம அக்கா இல்லையா, அதுக்கு தான் வந்து ஓப்பனாக கேட்குறேன். நல்லா தான் இருக்காக்கா உன்னோட புது மருமக. இது நான் பார்த்து கட்டி வச்சவ, நல்லா தான் இருப்பா. எங்கே நீ பார்த்து கட்டி வச்ச? சும்மா இருக்கா, அவளா கட்டிக்கினான்னு சொல்லுக்கா. ஹலோ, என்னெல்லாம் பேசுகிறவாளை வச்சுக்காதுங்க, ஓகே? என்னத்த என்னை இவ கண்டபடியெல்லாம் பேசுகிறாங்க, இப்படி கம்முன்னு பார்க்குறீங்க? நான் பேசிக்கிறேன், நீ போய் சாம்பாரும் பொருள் எதுனா வை, போ. வாடி. ஏதாச்சும் ஒன்று கொளுத்தி போட்டு போகணுமே. பண்ணுறேன் இரு. அக்கா நான் எதனா உன் மனசு நோகிற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுக்கா. என்னடி சொல்கிற? ஆமாங்க்கா, ஆயிரம் தான் இருந்தாலும் நானும் நீயும் அப்போத்திருந்து பழகுறோம், என்னை மன்னிச்சிடுக்கா. நீயும் கரெக்டாக தாக்கா பண்ணியிருக்க. இப்படித்தான் குழந்தை பெக்காதவளெல்லாம் வீட்டில் வச்சுக்கூடாது, துரத்தி அடிச்சிடணும். எப்படியோ மோனிஷாவை கட்டிட்டு வந்துட்டேன். அண்ணா உனக்கு கேள்விப்பட்டேங்க்கா. நான் என்ன கேள்விப்பட்டேன்? மோனிஷாவுக்கு வயிற்றுல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. பிரச்சனைனா புரியல. அது என்னவோ கர்ப்பப்பையில் பிசிஓடியாம், அது இருக்குதாமா. அப்படின்னா கர்ப்பப்பையில் நீர் கட்டிக்கா. அவங்க நீர் கட்டி இருந்தால் குழந்தை பொறுக்காது. உனக்கு தெரியாதா? ஏன் அவங்க அம்மாவும் அவளும் உங்ககிட்ட சொல்லலை? என்னடி சொல்கிற? அப்படி ஒன்று வர இருக்குதா? ஐயோ ஆமாக்கா, அந்த பிசிஓடி இருந்தால் குழந்தையே நிற்காதாமா. என்னவோ கேள்விப்பட்டேன், சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேங்க்கா. நான் வரேன். யாரே சொல்லுது உனக்கு? யார் சொல்லணும்? ஊருக்கே தெரியும் இந்த விஷயம், உன்கிட்ட மறைச்சிட்டாங்களா? போச்சு. சரிக்கா நான் வரேன். நல்லதான் கொளுத்தி போட்டுக்கிறோம், நல்லா எறிட்டோம். என்ன கோல் கொட்டிக்கிறீங்கடி அஞ்சலிக்கு, சாவுங்க. என்ன இவ போகிற போக்கில் இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டு போகிறாளே பாவி. ஒரு வேளை இவ சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? ஐயோ கடவுளே, தெரியும் என் பிள்ளை வாழ்க்கையில் நானே மண்ணள்ளி கொட்டுற மாதிரி எடுமே. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை கேட்டுடணும். இல்லை அவள் ஆமான்ட்டா அப்படியே துரத்து விட்டுற வேண்டியது தான்.